ஆனா உண்மையான ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமாங்க, மனைவியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசினாலும் ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கணவனுக்கு 30 வயதில் மனைவியோட இளமை கதமும் அழகு தெரியும், 40 வயதில் அவளுடைய தூய்மையான அன்பு புரியும், 50 வயதில் அவளுடைய அருமை தெரியும், 60 வயதில் அவ இல்லாம நம்ம இல்லைங்கிற நிலைமைக்கு வருவான், 70 வயதில் அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 70 வயதுக்கும் மேல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாக மாறுவான் என்று சொன்னால் இதுதான் அந்த கணவன் மனைவி உறவுங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன விட்டு கொடுத்து போனா இல்லம் சொர்க்கமாகும் சொல்லிட்டு நிறைவா நீலவேணி முடிச்சிருக்காங்க. உடனடியாக நேரத்தின் அருமை கருதி சிவராஜன் அவர்கள், இல்லைங்க பெண்களின் பார்வையில் என்றைக்குமே ஆண்கள் ஜீரோவாகத்தான் பார்க்கிறார்கள் என்று பேசுவதற்காக ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா, சூசை கன்னி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உள்ளவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார் இயேசு, ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எல்லாமல்ல எல்லாவுமான இறையருள் சிறப்பினை வேண்டி இன்றைய தினம் இங்கே அழகாக இயேசுபிரானுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா உலகெங்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அடுத்ததாக புது வருட பிறப்பையும் கொண்டாடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாணவர் சங்கத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உறவினர்களே அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. அதுவும் பாருங்க, மூக்குப்பேரி பிரகாசபுரத்தை இந்திய ஏக ரட்சகர் சபை நடுநிலை பள்ளியோட அந்த IRS பள்ளி பழைய மாணவர் சங்கம் அருமையான ஒரு விழா. சொல்லுங்க. எனது அணிக்கு வலிமை சேர்க்க அமர்ந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதரர் திருவாரூரை சார்ந்த அன்பு சகோதரர் அபு அவர்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடு போற்றும் நல்லவர் வல்லவர், சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி கொடியை நாட்டி இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற திரைப்பட நடிகை, தொலைக்காட்சி புகழ், சமீபத்தில் விஜய் டிவி கலக்க பகுதி 6 புகழ். என்னொன்று பெருமையா நம்ம அன்னபாரதி நடுவரை பற்றி சொல்லணும்னா, இதுவரையிலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஆண் வர்ணனையாளர்கள் தான் இருந்து அந்த ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. முதன் முறையாக சகோதரி அன்னபாரதி அவர்கள் அங்கே அந்த நிகழ்வினை ஏற்று நடத்தி சிறப்பு செய்தார் என்று சொன்னால் அதுக்கு எல்லாரும் ஒரு நல்ல ஜோர கைத்தட்டி கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நடுவர் அவர்களே. எதிரணியில பெண்களின் பார்வையில் ஆண்கள் நாங்க எல்லாம் ஹீரோ தாண்டி பேச வந்திருக்கின்ற ஹீரோக்களே. ஹீரோக்களேவா? இல்ல ஹீரோன்னு யாரை பார்த்து சொன்னான்னு கண்டுபிடிச்சிட்டு. அருமையான ஒலி அமைப்பு. உண்மையிலேயே அமளி சவுண்ட்ஸுக்கு எல்லாரும் ஒரு ஜோர நல்லா கைத்தட்டு கொடுத்துருங்க.
இப்ப நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. அருமையான ஒரு ஆடியோ. ஆமா, எத்தனையோ ஊர்களுக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருக்கோம். ஆமா, உண்மையிலேயே உண்மையிலேயே மைக் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நாங்கெல்லாம் பெரிய பெரிய மேடைகள்லயே இந்த மைக் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். நான் தேவதாஸ் சார்ட்ட கூட கேட்டேன், ஆடியோ எப்படிங்கயா இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஆனா நிஜமாவே இதயத்திலிருந்து சொல்றோம், ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஆடியோ ரொம்ப அழகா இருக்கு. ஆடியோ பேர் என்ன பேரு? அமளி ஆடியோஸ். சூப்பர். உங்க ஊர்ல நடக்க நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க. அமளி ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. நன்றி. முந்த நாள் இப்படிதான் பரமக்குடியில ஒரு பட்டிமன்றம். நானும் மைக் எடுத்து பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயா கொஞ்சம் ஏத்துங்க செட்டுக்காரர்கிட்ட. அவரு ஒரு குட்டியானையை கொண்டு வந்து அவ்வளவும் பறக்கி ஏத்திட்டாரு. நான் சொன்னேன், அண்ணாச்சி வால்யூமை ஏத்துக்கணும், இதை முதல்ல சொல்லப்படாதாங்க. இதாவது பரவாயில்ல அண்ணாச்சி. அன்னைக்கு இப்படிதான் விழுப்புரத்துல ஒரு பட்டிமன்றம். அன்னைக்கு அழகா மேடை போட்டிருக்கீங்க, அங்க மேடை போடல, ஓப்பன் ஸ்டேஜில் பேச சொன்னாங்க. நான் எடுத்து மைக் எடுத்து பேசிக்கிட்டே இருந்த பாருங்க, திடீர்னு மழை வந்துட்டு செத்துக்காரர் ஓடி வந்து எனக்கு கொடை பிடிச்சாரு. நான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு கொடை பிடிக்காதுங்க, அண்ணன் பாரதி நடுவர் மேடம் மலையிலேருந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடை பிடிக்க எங்களுக்கு துட்டு தர மாட்டாங்க. அண்ணன் செத்துக்காரர் சொன்னார், பல கிழக்கு பயில உனக்கார நான் கொடை பிடிக்கேன், என் மைக்கு நனைஞ்சிடப்படாத பிடிக்கன்னு. நல்ல சவுண்ட்ஸு, நல்ல ஆடியோ. உண்மையிலே உங்களை போல ஒரு ரசிகர்கள் மத்தியில தான் நாங்கள் பேசணும். சில ஊருக்கெல்லாம் நாங்கள் பேச போனால் யாரும் சிரிக்கவே மாட்டாங்க. அந்த தமிழ்நாட்டில் வேதாரண்யம்னு ஒரு ஊர் இருக்கு. பட்டிமன்ற பேச்சாலும் யாருமே பேசிட்டு தப்பி வந்ததாக சரித்திரமே கிடையாது. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி அடிச்சு அந்த இள விட்டுக்கு போன போலே இருக்கும். இந்த ஆம்பளைலாம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி அடிச்சவன் போலே இருப்பான், அப்படியே இருப்பான். பேசி தப்பவே முடியாது. ஆனா இங்கே தான் ஒரு சின்ன நகைச்சுவை சொன்னாலும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்றாக சிரிக்கிறீங்க. அந்த வார்த்தையை மட்டும் நான் இருக்கிற மேடையில சொல்லாதீங்க. ஏன்? சத்தியமா அந்த வார்த்தையை சொல்லி ஒரு ஊர்ல மாட்டிக்கிட்டேங்கயா. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு கீழ இருந்து ஒருத்தர் படார் ரேஞ்ச். சூப்பர் தங்கச்சி, அருமையான வார்த்தை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நேத்து நான் வாய் விட்டு சிரிச்சேன், என் பொண்டாட்டி கொச்சிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்ட்டார். இதாவது பரவாயில்ல நடுவர் அவர்கள். ஒரு 2 மாசத்துக்கு முன்ன குலசேகரப்பட்டினத்துல ஒரு பட்டிமன்றம். அது வண்டியா மணல் அடிச்சு போட்டு பட்டிமன்றம் வச்சிருந்தாங்க. அங்க எல்லாத்துக்கும் சேர போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அங்க சேர போடல, வண்டி வழியா மணல் அடிச்சு போட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சின்ன குழந்தைகள்லாம், சின்ன வயசு பிள்ளைகள்லாம் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. சரி, நானும் பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க, திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. முன்னால இருந்த பயலுவெல்லாம் என்னச்சுதான் தெரியுமா, ஆளுக்கு ஒரு குத்து மண் அள்ளி ஸ்டேஜ்ல இறங்கிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து எங்க அபு கொட்டாய் விடுங்க ஆன்னு வாயப்பழந்தார், வாயெல்லாம் மண்ணு. அண்ணா அங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாய் தலைவாணி எல்லாம் எடுத்துட்டு வந்து விரிச்சுதான் இருந்து படுத்திருந்தாங்க. ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா தலையில துண்டை விரிச்சு போட்டு படுத்திருந்தாங்க. நானும் நல்லா பேசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் எழும்பினாரு, டவலை உதறினாரு, தோல்ல போட்டாரு, உருன்னு எங்களை வந்து பார்த்தாரு. நான் சொன்னேன், அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி தேடுறியான்னு. ஏன்னா நீங்க என்ன போலியாக்கா அப்படின்ட்டு ஓடி போய் படுத்துக்கிட்டாய். நம்ம பட்ட அவமானங்கள்லாம் இப்படிலாம் சொல்லணுமா? எவ்வளவு வேதனை தெரியுமா? என்ன அவமானங்கள். நல்லா சிரிக்கிறாங்க. அதுல மேடை அழகா இருக்கு. சங்கரங்கோயில ஒரு 3 மாசத்துக்கு முன்ன பட்டிமன்றம். இங்க அழகா ஸ்டேஜ் போட்டு அழகா காங்கிரீட் எல்லாம் போட்டு போட்டிருக்கீங்க. அங்க விவசாய பகுதி, வீட்டுக்கு வீடு டிராக்டர் தான் உண்டு. பட்டிமன்றத்துக்கு இறங்கி நிற்கும், ஸ்டேஜ் போடல. நாட்டாமட்ட போய் கேட்டா, ஐயா ஸ்டேஜ் போடலையா, என்னைக்கு தானே பட்டிமன்றம் தந்தீங்க. ஐயா ஸ்டேஜ் போடுறதுக்கு ஒருத்தன் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம், அவன் எங்கேயோ சிக்க போட்டுட்டு மறந்துட்டான். நீங்க டிஃபன் சாப்பிடுவாங்க, மேடம் ரெடி ஆயிடும்னா நாங்க டிஃபன் சாப்பிட்டு வரோம், மேடம் ரெடியா இருக்கு. மேடம் எங்க போட்டிருக்கான், 2 டிராக்டரை எடுத்துட்டு வந்திருக்கான். ஒரு டிராக்டர் இங்க, ஒரு டிராக்டர் இங்க. டிராக்டர் அங்கே அங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு 4 பக்கமும் டயர்லையும் அடையை கட்டி விட்டு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா. நானும் அபுவும் அன்னைக்கு தலைப்பு என்னென்னா ஆண்களா பெண்களா தலைப்பு. நானும் அபுவுக்கும் ஆண்கள் பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் இந்த டிராக்டரில் உட்காந்துருக்கோம். பெண்களுக்கு பேசின ரோகிணியும் நீலவேணியும் அந்த டிராக்டரில் உட்காந்துருக்காங்க. 2 பக்கமும் காலை போட்டு அந்த டிராக்டரில் ஒரு காலு, இந்த ஒரு டிராக்டரில் காலை போட்டு நடுவர் அன்னபாரதி இருந்து பட்டிமன்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. ரோகிணி பேச ஆரம்பிச்ச பத்தியா, அவன் பெண்களுக்கு சாதமா பேசுறவன கூட்டத்துல எவனோ ஒரு விளங்காதவன் இருந்திருக்கான். டிராக்டர்ல உள்ள 4 அடகல்லையும் எடுத்து விட்டுட்டு போயிட்டான். ஆண்களுக்கு பேசின 2 டிராக்டர் இந்த பக்கம் போயிட்டு, பெண்களுக்கு பேசின டிராக்டர் அந்த பக்கம் போயிட்டு. அப்ப 2 பக்கம் காலை போட்டுக்கிட்டு இருந்த நடுவர் அன்னபாரதி எங்க போனாங்கன்னு நீங்க கேட்கவே கூடாது. அவன் கேட்கல, இமேஜின் பண்ணி அவன் அந்த கால சிரிப்ப பாரு. இருக்கிறதுல ஹையஸ்ட் ஜோக் இதான் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கு. ஃளைட்ட பிடிச்சு கோய்த்து ஓடிச்சா. அப்படி எல்லாம் இல்லாம அருமையான ரசிகர்கள், சூப்பரான தலைப்பு. ரோகிணி டிராக்டர் அங்கிட்டு போச்சுன்னீங்கல்ல, அது தப்பு. அங்கிட்டு போய் மறந்துட்டு. ஆமா, ரோஹிணினதோட ஞாபகம் வருது. நடுவர் அவர்களே, நாகர்கோவில் அதை விட அபுசார கவுண்டர். ரோஹிணி டிராக்டர்ல ரோஹிணியே ஒரு டிராக்டர் தான். ஆமா, நாகர்கோயில்ல ஒரு பட்டிமன்றத்துக்கு ரோஹிணியை கூட்டிட்டு போயிருந்தோம். அதுங்க அப்ப அங்க இந்த மாதிரி தான் கூத்து நடந்து போச்சு. ஸ்டேஜ் போடல, ஒரு பெரிய கிணறு, பாலடைஞ்ச கிணறு.
அதுல மேடையெல்லாம் பலகையெல்லாம் சென்ட்ரிங் பலகையெல்லாம் அடிச்சு போட்டு இன்னைக்கு ஒரு நாள் நிதானமா பேசுங்கன்னு சொல்லி ஊர்காரங்க சொன்னாங்க. நானும் சேஜ் எட்டி பார்த்தேன். ஓஹோ, பலகை கீழே விழுந்தா ஜோலி முடிஞ்சு. நான் அமைதியா நானும் அப்பவும் பேசிட்டு உட்கார்ந்தோம். ரோஹிணிக்கு வேகம் வந்துட்டு பாருங்க. அவ 5 இட்லி சாப்பிடுறது போல 15 புரோட்டா தின்னுட்டா, 3 சிக்கன் 4 ஆம்லெட் கட்டுப்படி அவ தின்னா பத்தியா பேசிக்கிட்டே இருந்தா பாருங்க. ஆவேசமா பேசினா, துள்ளி பேசினா, வேகமா பேசினா, பலகை பொத்து டபொல்லிக்கு விழுந்துறாங்க. ஒரு ஜேசிபியை கூட்டிட்டு வந்து தான் தூக்கிறது. ஜேசிபியில ஒரு கயரை கட்டி கயர் மேல வந்துகிட்டே இருக்கு. ரோஹிணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல வர முக்கா பங்கு வந்தோட கயரை அத்துட்டு 2வது வந்து யானையை கூட்டிட்டு வந்தாங்க தூக்கிறது. எவ்வளவு மர்க்கடியான காலகட்டம். எங்க ஆண்கள் நிலைமையை பாத்தியா? அந்த உடனே நீலவேணி என்ன பத்தி சொன்னா, அண்ணன் சிவராஜனும் போட்டிருக்க சட்டைய பாத்தியா? ஆமா, நான் இப்படி போட்டுட்டேன். நீலவேணியை வெட்டி பாருங்க. ஆமா, பட்டிமன்றத்துக்கு பேமெண்ட் மட்டும் 10,000 ரூபாய் வாங்க. அதுல மாட்டி இருக்கிறது 3000 ரூபாய்க்கு ஒரு இரும்பு தகடு குத்து பாருங்க. இரும்பு தகடா? இது ஆல்ரெடி செய்வன வச்ச தகடு மாதிரி இருக்கு. செவலிங்க அங்க தொங்கி இருக்கு. சேலையில பாருங்க, கல்லு வச்ச சேலை கண்டுபிடிச்சா. ஆமா, கல்லு வச்ச சேலை. பெண்களுக்கு எல்லாம் கல்லு வச்ச சேலை கண்டுபிடிக்க போய் எங்க ஆண்களுக்கு எல்லாம் இப்ப கிட்னில கல்லு வர ஆரம்பிச்சிச்சு. சிக்கல் இருக்க. அதாவது நீங்க ஐயா வந்த உடனே சொன்னாரு, கொரோனாவை பத்தி சொன்னாரு. கொரோனாவோட சீரழிஞ்ச பையன் நானா? இப்போ அன்னைக்கு பட்டிமன்றம் எல்லாம் இல்ல, கொரோனாவோட ஊடரங்கு போட்டுதான். பெட்டிக்கடை திறக்கப்படாது, சைக்கிள் கிடையாது, கார் கிடையாது, வேனு போகக்கூடாது. யாருன்னா 144 தடவு துறவு. எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஆண்கள் வேற. நாங்க நேரம் போக்கு என்ன செய்வோம், டிவி மட்டும் தான். டிவியை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு நான் பொண்டாடி ஓடி வந்தான். ரிமோட்டை கொண்டாட பண்ண முடியாட்டியா? டிவி நான் என் காசுல வாங்கினது. கேபிளுக்கு ரூபா நான் அடைக்கிறேன். சரி, எனக்கு தான் உரிமை இருக்கு. நான் தான் டிவி பார்ப்பேன்னு பார்த்துட்டே இருந்தேன். செல்போன் எடுத்தான், யாருக்கோ போன் அடிச்சுட்டான். நான் என்ன நினைச்சேன், நேர எங்க மச்சினருக்கு தான் போன 4 பேர் விட்டு போயிடுங்க. எனக்கு மச்சின நேரம் அவளுக்கு தான் அடிக்காம போலுக்கு நினைச்சிட்டு நானும் இருந்தேன். தைரியமா இருந்தேன். என்ன தைரியம்? 144 தடவு தடவு போலீஸ்காரரும் ஃபுல்லா ரோடு ஃபுல்லா அலைஞ்சு தெரியாது. எந்த பயிரும் இங்க வீட்டுக்கு வர மாட்டான். என் வீட்டுக்காரர் என்ன குடும்பப்படுத்தானே அங்க போன் அடிச்சாலும் வர மாட்டாங்கன்னு தைரியமா இருந்துகிட்டே இருக்கேன். டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கேன், எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேன் வந்து இறங்கி அதுல 4 பேர் கவச உடை போட்டு வீட்டுக்குள்ள வந்தான். இங்க யாரு? சிவராஜன். நான் தான் சிவராஜன். நீ போய் வண்டியில யாருன்னா, யாமல வண்டியில யாருன்னு. உனக்கு கொரோனாவா வண்டியில யாருன்னா? இல்ல, எனக்கு கொரோனாடி உனக்கு யாருல சொன்னா? உன் பொண்டாட்டி தான் போன் அடிச்சு சொன்னால. ஏ சண்டாடி, என் வீட்டுக்காரி எங்க அடிச்சிருக்காங்க? என் மச்சினருக்கு அடிக்கலையா, மாமனார் வீட்டுக்கு அடிக்கல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என் வீட்டுக்காரனுக்கு கொரோனான்னு சொல்லி விட்டாங்க. எப்படிப்பட்ட பொண்டாட்டியோட நான் குடும்பம் நடத்தேன். பேச ஏனி வாங்கூடால, ஏனி நான் கொரோனாயோட சேர்த்தாலும் பரவாயில்ல. நாகர்கோயில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆசாரி படத்துல போய் படுத்து கிடங்க. காலையில இட்லி வரும், பூரி வரும், பொங்கல் வரும், நல்லா தின்னேன். மத்தியானம் சப்பாத்தி, லெமன் சாதம், தயிர் சாதம் நல்லா சாப்பிட்டேன். சாயங்காலம் சுண்டல், பழம், கலந்து எல்லாம் நல்லா தின்னேன். 45 நாளா எல்லாம் வந்து ஒரு நாள் வரை டாக்டர் வரவே இல்லக்கா. அதனாலதான் பொழைச்சிருக்கீங்க. அதுல 11:30 மணிக்கு ஒரு குட்டை பாவாடை போட்டு வச்சு சிங்கிடி 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 அடி வருவான். உள்ள வரமாட்டான். வெளியில இருந்து மாத்திரை எதுக்கு உள்ள இறைவா. எவெல்லாம் வாய பிளந்தானோ அவெல்லாம் பிழைச்சுக்கிட்டான். நானும் பிழைச்சுக்கிட்டேன். எனக்கு உயிர் தெரியாது. கடவுளுக்கு டாக்டர் போய் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? கடவுளுக்கு கோவம் தான் டாக்டருக்கு அனுப்பிச்சிருவாரு. டாக்டருக்கு கோவம் தான் கடவுள்கிட்டே அனுப்பிச்சிருவாரு. ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா நடுவர்களே? ஆண்கள் எல்லாம் குடிகாரர்கள் குடிகாரர்கள்னா சொன்னால இப்ப நீலவேணி சொல்ல. ஆனா இனிமேல் அந்த இதை சொல்லாத. நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போய் இருக்கக்கூடிய ஆளாம். ஆமா, உள்ள போயிருவா. அப்படியெல்லாம் குடிகாரர்கள் சொல்லப்படாது நடுவர் அவர்கள். சொல்லாதீங்க. இந்த பிள்ளையால இருக்க முடியாது. ஸ்டேஷன் கம்பி வழியா வெளியே வந்துருங்க. ஆனா இனிமேல் அந்த மேடையில சொல்லாதாமா. ஏன் தெரியுமா? குடிகாரர்கள் சொல்லப்படாது. மது பிரியர்கள் அது அப்படி சொல்லு. ஆமா, இனி பொம்பளை பிள்ளைகள் பொறுத்தால போறான் பொறைக்கு போய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெண் ஆர்வலர்கள். இனி களவாணி பையெல்லாம் களவாங்க போறான், திருட்டு பையன் எல்லாம் சொல்லக்கூடாது. நகை ஆர்வலர்கள். அப்ப இந்த செல்போனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். கைபேசி விரும்பி எந்த பெண்ணால் நடுவர்களை நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற 4 வித குணத்தோட
பெண்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள், மகிழ்ச்சி இருந்தது, நிம்மதி இருந்தது, ஆனந்தம் இருந்தது. எங்க ஆண்களுக்கெல்லாம் நிம்மதி இருந்தது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எந்த பெண்ணுக்கு சமையல் தெரிகிறதா? ஒரு பெண்ணுக்கு சொல்லுங்க பாப்போம். இப்போ உள்ள பெண்ணுக்கு அன்னபாரதி வச்சா. நான் முன்னாடி ஒரு நாள் எங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஹலோ கிழங்கு நடுவர் அவர்களே, அவ ஏதாவது சொல்லி உழப்பிக்கிட்டே இருப்பான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் முன்னாடி மீன் குழம்பு வச்சா. எத்தனை மீன் குழம்பு? ஒரு மீன் குழம்பு எங்க வீட்லயும் வச்சாங்கல்ல, எங்க வீட்லயும் மீன் குழம்பு வைப்பால. வச்சா நான் ஒரு பிடி இப்ப செஞ்சு அப்படியே வாயில கொண்டு போறேன். பக்கத்துல இருந்து என் பொண்டாட்டி கேட்டா குழம்பு எப்படி இருக்குன்னா, நானும் என் நாக்குல சனி சும்மா இருந்திருக்கப்படாதா, என்ன இருந்தாலும் செல்லத்தங்கம் எங்க அம்மா வச்சது போல இல்ல பாத்துக்க என்ன, இவ்வளவுதான் சொன்னது. அடுத்த பொடி பிசைஞ்சு வாய்க்குள்ள கொண்டு போகும்னே மீன் கறி சட்டி என் தலையில கிடக்கு. அதுல ஒரு கருவாடு என் பாக்கெட்டுக்கு போய் விழுந்து கிடக்கு. மூத்த மகா சொல்லா, எப்பா எனக்கு கொஞ்சம் கருவாடு ஆசையா இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டா, ஒரு துண்டு மீன் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. இதாவது பரவாயில்ல, நேத்தைக்கு சாம்பார் வச்சிருந்தா, ஒரு புடி பிசைஞ்சு வாயில கொண்டு போறேன், உப்பு போடல. ஒரு நல்ல ஒரு ஹீரோவா நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்தா என்ன செய்யணும்? ஏமா செல்லத்தங்கம் குழம்புல உப்பு போடல, கொஞ்சம் இருங்க வாரேன்னா நேரே இறங்கி போயிட்டா. பக்கத்துல தெருவுல தான் மளிகை கடை இருக்கு, உப்பு தான் வாங்க போயிருக்கான்னு நம்பி நானும் உட்கார்ந்து இருக்கேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கேன், ஒரு போலீஸ் வேனு எங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்குக்கா. ஒரு 7-8 லேடிஸ் கான்ஸ்டபிள் லத்தியை வச்சுட்டு நேரம் உள்ள வாரா. ஏன்னா அங்க துப்பு கட்ட பையன் உப்பு கேட்டது யாரில்ல, நான் தான் கேட்டேன். நீ உன் பொண்டாட்டி உப்பு கேட்டியா? இனி கேட்கக்கூடாது, வாழ்நாள் முழுக்க இனி கேட்க மாட்டேன். அப்படி கேட்டீங்கன்னா பெண்கள் வன்கொடுமை சட்டத்துல உள்ள தள்ளிடுவேன்னு எழுதி வாங்கிட்டு போயிருக்கா. வீட்டுக்குள்ள நாங்க எங்க நடுவரவர்களே நாங்க ஹீரோவா இருக்கோம். ஒரு மதிப்பு இருக்கா அந்த காலத்துல எல்லாம்? ஆனா அப்படி இந்த உப்பு இல்லாத சாப்பாட சாப்பிட்டு 2 பேரும் தொப்பைய பாத்தீங்களாக்கா? எங்க அங்கேயா சாப்பிட்டா? ஊரா சாப்பிட்டுக்கிட்டு தெரியும், அங்க தொப்பையா போட்டாடா. வாங்க நடுவரவர்களே, இங்க இருக்கின்ற திருக்கூட்டங்களாம் நம்மளை வாழ வைப்பவர்கள். அன்றைய காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தார்கள், ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். அப்படி இருந்த ஒரு எண்ணத்தினால்தான் இன்றைக்கும் மனிதநேயம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காரணம் என்ன நீலவேணி? அன்னைக்கு இருந்த ஒழுக்கம். அன்னைக்குள்ள பெண்கள், அந்த அம்மா எல்லாம் இருக்காங்க, நேரு வச்சு எடுத்து தலையழைச்சிருந்தாங்க. வீட்டுக்கு மரியாதை செய்து நமது பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பதற்காக பெண்கள் நடை உடை பாவனையில் அப்படி இருந்தார்கள். அன்னைக்கு நேரு வச்சு எடுத்து இழைச்சிருந்தாங்க. இன்னைக்கு எந்த சண்டாளியா நேரு வச்சு எடுத்து இழைக்கலாம்? ஏக்கா உங்களை சொல்லலக்கா, நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பெண்களும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தையும் இப்ப நேரு வச்சு எடுத்து இழைக்கிறதே இல்லை. எந்த பாதையோட வீட்டுக்கு போகணும்னு எனக்கே தெரிய மாட்டாங்க. ஆமா, எந்த திருவை பார்த்தாலும் ஒண்ணு போலதான் இருக்கு. அன்னைக்கு நேரு வச்சு எடுத்து இழைச்சிருந்தாங்க. அப்படி பின்னால ஒரு 3 சடை போட்டு இழைச்சிருப்பாங்க. மேரி மாதாவே வந்தது போல இருக்கும். ஆனா இப்போ ஒரு தினம் நேரு வச்சு எடுத்து இழைக்கிறதே கிடையாது. அவ்வளவு முடியும் அள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இந்த நாய்ப்பல் போல ஒண்ணு கிளிப்ப மாட்டிட்டு நாட்டு வீட்டுக்கு பியாய் இருந்த போல இருக்கா. நல்ல மனுஷன் வீட்டுக்குள்ள போக முடியும். அது நாய்ப்பல் இல்ல, அப்படியா? ஆமா, நானும் கேட்டேன். ஏன் பொண்டாட்டி ஏடி நல்ல நாள் அதுமா குளிச்சா தலையை பின்னாடி பின்னப்படாதான் அவுத்து போட்டுக்கிட்டு இருந்தாதான் பேசணும். அவுத்து போட்டுக்கிட்டு யாரு இருப்பா? சுடுகாட்டுல பியாய் இருக்கும். இந்த சண்டாளி இந்த கிளிப்ப ஒரு நாள் தூக்கி மாட்டிக்கிட்டு இந்த சோபாயில போட்டிருக்கா. நானும் பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வந்து அவசரத்துல களைப்புல போய் உட்கார்ந்தம் பாருங்க. ஒரு வாரம் ஆசாரி பழத்துல குப்புற அடிச்சே படுத்து கிடந்திருக்கேன். 9 தையல் போடுறேன். கிளிப்பினால வந்து அநியாயத்தை பாருங்க. அவ்வளவு சீரழிவு நடுவர்களே. கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய பெண்மகள் இன்றைக்கு ஆடம்பரத்தின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறாளே. கணவன் வருமானம் இல்லாவிட்டாதான் அன்னைக்கே சொன்னான், இல்லானை இல்லாலும் மதியாள். இங்கே நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன். ஏக்கா, மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்கார்ந்து கை தூக்குங்க பாப்போம். கேளுங்க. மாமியாரும் மருமகளும் மூக்கு பீரில் தப்பா கேட்டு விட்டனோ இல்லையே, எந்த ஊர்லயுமே கிடையாதுன்ட்டாங்க பாத்தீங்களா? சரி, இங்கேயும் மாமியாரும் நிறைஞ்சிருக்காங்க, மருமகளும் நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப நான் மாமியார்ட்ட ஒரு கேள்வி கேட்கேன், சரியா பதில் சொல்லுங்க. வீட்டுக்கு வந்திருக்க மருமகளை மருமகளா நினைக்காம மகளாத்தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். எனக்கு துணியெல்லாம் என் மருமக தான் துவச்சி தாரா. நான் எனக்கு தேவையான சாப்பாடு வேளைக்கு 3 வேளைக்கும் என் மருமக தான் தாரா. நாங்கள் எங்கே போனாலும் ஒற்றுமையாக தான் போவோம், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லி ஒரு 3 மாமியார் இப்போ மேடைக்கு முன்னால் என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடித்து செத்து போயிறேன். வாங்கக்கா வாங்கக்கா, டக்குன்னு வாங்கக்கா.
இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்க எப்படி போகிறது. வருவா எப்படி வருவா அந்த அக்கா எப்படி வருவா? அந்த அக்கா கையை தூக்குனாங்க. தூக்கி என்னது இங்கெல்லாம் வரணும்? தூக்கலையா? எப்படி வருவா? எப்ப ஜோலி முடிக்கலான்னு மருமகா நினைக்கா. மாமியார் எப்ப இவ்வளவு ஜோலி முடிக்கலான்னு அவ நினைக்கா. எங்க நடக்கும்? சமையல் பண்ணி குடித்தா சமையல் சைப்பா. ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா ஒரு இதை கேள்வியா மருமகளை பார்த்து கேட்கணும். மருமகளை நல்லா சிரிக்காங்க. அந்த எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. சிவராஜன் அண்ணனுக்கு பாயாசம் கன்ஃபார்ம். இல்ல அவங்க அப்படி எங்களுக்குள்ள வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லன்னு சொன்னாங்களா? சரி மருமகளை பார்த்து கேட்கிறேன். இதே கேள்வி கேட்க. வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன். என் பிள்ளைகள்லாம் எங்க மாமியார் தான் பார்த்துக்கிட்டதாக. நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். என் கைனால தான் என் மாமியாருக்கு சமையல் பண்ணி கொடுக்குறேன். இயேசுபிரான மனசுக்குள்ள நினைச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு 3 பெண்மகள் மேடைக்கு முன்னால இப்ப என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இப்ப ரோஹிணிக்கு கழுத்து கிடக்க செயினை கலத்தி தாரேன். அந்த அக்கா தூக்குறாங்க பாருங்க. தூக்கிட்டாங்க. ரோஹிணி உன் செயின் அவ்வளவுதான் போச்சு. ஏக்கா இப்பமா வந்து வாங்கிட்டு போங்கக்கா. வரமாட்டியா? ஏன் தெரியுமா? அது போட்டுருக்கு கவரிங் போதுங்க. மொத்தம் தான் 30 ரூபா. இருக்காத நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். எங்க தாத்தாவுக்கு அதிகம்னா 12 பிள்ளைகள் அன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு. தாத்தா என்ன வேலை தான் பார்த்தாரு? அதே தான் வேலையா இருந்தார். 12 பிள்ளைகள் நடுவர் அவர்களே. அவ்வளவு ஒற்றுமையா ஒரே வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பியா கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளை பத்துக்கிட்டு அதை வளர்க்க முடியாம எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எவ்வளவு கேவலமான நம்ம சூழ்நிலை நாம இருக்கோம். அன்னைக்கு உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். சாப்பிட்ட உடனே தாம்பூலம் எடுத்து கொடுப்பாங்க, வெத்தில பாக்கு எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு? மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கு. அன்னைக்குள்ள உணவு வழக்கங்கள் பழக்கம் அப்படி இருந்தது, சத்தாக இருந்தது. இன்னைக்கு யார்கிட்டயெல்லாம் முந்தா நாள் இட்லி போட்டா புரிச்சுக்க இருந்தா எடுத்து ஒரு துணியை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கா. என்ன டீனி காக்க முந்தா நாள் தான் ரெடி ஆக்குனது, தூசி பட்டு இருக்கு பிறகு பூசணம் பூத்திருக்கு, தொடச்சி தராங்க. ஆனா எங்க அம்மா ஒரு சட்னி அன்னைக்கு வச்சா நடுவர் அவர்களே, அப்படி 4 தெருவுக்கு மணக்கும் ஒரு தேங்காய் சட்னி வச்சா. அப்படி 3 தோசை 4 தோசைக்கு பதிலா 5 தோசை சாப்பிடலாம். அவ்வளவு ருசியா இருக்கும், மனமா இருக்கும். ஆனா என் சண்டாளி என் பத்தினி இன்னைக்கு ஒரு சட்னி வைக்காக்கா, நொங்கு நுரையும் மூக்கு செடி போலதான் இருக்கு. தூக்கி போட்டான்னா நாசரத்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் விழுந்து கிடாக்கு. ஆனா இப்ப ஒரு சட்னி வைக்கா பாருங்க, புதினா சட்னியா. ஆமா, இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பச்சைப்பழ ஆய் போன போலே இருக்கு. சைனிலாம் சொல்ல பாரதி நான் மேடையில் சபதம் எடுக்கிறேன், வாழ்நாளில் இனிமே சட்னியே தொடுவதில்லை என்று. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் பத்தினி கிடையாது. அவ வைக்கக்கூடிய சட்னியும் பத்தினி தான். என்ன தவிர எந்த மானங்கிட்ட போயிலும் தொட்டுக்கிட மாட்டான். அவ்வளவு சீரழிவான சமையல் நன்றாக இருக்கிறதா நடுவர் அவர்களே? நீங்க சட்னின்னு சொல்றதுனால நான் சொல்றேன், குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுல இருக்க அந்த விஷயத்தை வச்சே நம்ம வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு சொல்லலாம். இந்த தக்காளி சட்னி பார்த்திருக்கீங்களாக்கா? இந்த தக்காளி சட்னி அரைக்கும் போது பாருங்களேன், ஈஸியா அரைப்பட்டுரும். ஆனா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சட்னி பாருங்க, கொர 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 கொரன்னு இருக்கும். தக்காளி சட்னி பாருங்க, அரைப்பட ஈஸியா இருக்கும். ஆனா 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனா தேங்காய் சட்னி பாருங்க, கொர 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 கொரன்னு இருக்கும். ஆனா ஒரே நாள்ல கெட்டு போயிடும். என்ன அர்த்தம்? விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பதில்லைன்னு ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம் தாங்க. கொஞ்சம் குடும்பத்துல விட்டு கொடுத்து போனா நிறைவான மகிழ்ச்சி. அப்படி இல்லையே நடுவர் அவர்களே, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதா? நானும் உழைக்கிறேன், நீங்களும் உழைக்கிறாய். நானும் சம்பாதிக்கிறேன், நீனும் சம்பாதிக்கா. அப்ப உனக்கு எதுக்கு கொடுக்கணும் மரியாதை? பேர சொல்லி. அன்னைக்கெல்லாம் எங்க தாத்தா கிழக்கு திசை நோக்கி போனாங்கன்னா எங்க பாட்டி கிழக்க நோக்கி காட்டிட்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு நான் அன்னைக்கு கிழக்கு தோசைக்கு தான் வந்திருக்கேன். என் வீட்டுக்காரி கிழக்கு கால எண்டிட்டு போட்டு ஒரு விளக்கு மாத்தையும் தூக்கி வச்சுட்டு தான் இருக்கான். ஆமா, வந்த உடனே நான் கிளம்பும் போதே உண்மையிலதான் புருஷன் பேரு சுப்பையான்னா சுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த சூங்கிற எழுத்து வரும், வார்த்தை வருங்கிறதுக்கான. புருஷன் பேரு என்ன அர்த்தம்? சுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, காய்ந்த இஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சூனா வரும் அப்படிங்கிறது. அந்த அளவு இருந்திருக்காங்க அந்த காலம். முறுக்குன்னு கேட்க மாட்டாங்க, ருக்கு தாங்க, ருக்கு தாங்க. முருகேசன் பேர் இருக்கான். புருஷன் பேரு முருகேசன்னா முறுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, ருக்கு ருக்கு. அப்படி ஒரு பண்பாடாடா இருந்த காலத்துல எப்படிமா சொல்ற? வீட்டுக்கார பேர சிவா அந்த கிடக்குறாரு, சிவா அவ்வளவுதான். அவன் பேர பரவாயில்ல. இப்படி இருந்தா எப்படி நடுவர்? நாங்க ஹீரோன்னு நாங்க அவங்க மனசுல எண்ண முடியுமா? என்னைக்கு சீரோ தான், என்னைக்குமே நாங்க சீரோதா பெண்கள் பார்வையில இன்னைக்குள்ள காலகட்டத்துல. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டியும் கொஞ்சம் தரக்குறைவா தான் பேசி விட்டேன் பாத்துடுங்க. டக்குனு ஸ்கிரிப்ட். ஆமா, ஸ்கிரிப்ட் முடிஞ்சிட்டு பாத்தியாளா? ஆமா ஆமா நிச்சயமா. ஏன்னா
எனக்கு என் மனைவியா வந்து இந்த இயேசு போட்ட பிச்சை பாருங்க. ச்சே. நான் அவளை கொஞ்சம் தரக்குறைவா பேசிவிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிடுங்கக்கா. திடீர்னு. ஒவ்வொருத்தருக்காக காலையா வந்து விழ முடியாது. பஞ்சாயத்து தலைவர் காலில் விழுங்க. ஆமா, நான் இன்னைக்கு மூக்கு பிரியில இருந்து பேசிட்டு இருக்கோம்லக்கா. என் பொண்டாட்டி வீட்டில் தான் படுத்திருக்கா. இப்போ மணி எத்தனாச்சு? 12:15. நான் வீட்டுக்கு போறதுக்கு எப்படி விடிய காலம் 4 மணி 5 மணி ஆயிரும். சரி. நான் 5 மணிக்கு வீட்டுக்கு போறது வரையிலையும் என் பொண்டாட்டி செல்லத்தங்க எனக்காக ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டாக்கா. நிஜமாவா? பட்டினியா இருப்பா. 2 மணி ஆனாலுமா? எத்தனை மணி ஆனாலும் சாப்பிடவே மாட்டா. விரதம் இருப்பா, பட்டினி இருப்பா. ஏன்? எதுக்கு? நான் போய் தானே சோறே பொங்கணும். ஆனா நான் மானஸ்தான் உடனே சோறு பொங்கிட மாட்டேன். 1/2 மணி நேரம் பாத்திரம் கழுவிக்கிட்டு தான் சோறு பொங்குவேன். ஆனா நான் தான் பாத்திரம் கழுவுறேன்னு எங்க ஊர்ல ஒரு வயலும் கண்டுபிடிச்சிட மாட்டான். எப்படி? என் முன்னாடியே சோத்த கலர் நைட்டி எதையும் நான் போட்டுக்கிடுவேன். தலையில ஒரு தலை துண்டை எடுத்து கட்டிக்கிடுவேன். சீரோவா வாழ்ந்துகிட்டு இருக்கோமே நடுவர் அவர்களே. ஏன் நீலவடி பல்ல காணிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நாங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கோம். ஆமா, அவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருந்தா நாங்க ஒத்துக்கலாம் நடுவர் அவர்களே. எங்க ஆண்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா எங்க வீட்டுல நான் வந்து அப்படிதான் மகிழ்ச்சியா தான் பாத்துக்கிட்டேன். எங்க வீட்டுக்காரர் ஹீரோவா தான். இன்னைக்கு வரைக்கும் நீலவேணி நல்லா கேட்டுக்கிறோம். என் வீட்டுக்காருக்கு தலைவலின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் சின்ன பிள்ளை மாதிரி குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து என் மடியில படுத்துக்கிடுவார். குழந்தை மாதிரி. என்ன சத்தம்? வேற ஒண்ணும் இல்லல்ல. வேகமா உண்மையிலேக்கா தலைவலிக்குதுன்னு சொன்னாலே போதும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி குடுக்குடுன்னு ஓடி வந்து என் மடியில படுத்துக்கிடுவார். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த தலைவலி தைலத்தை எடுத்து எங்க வீட்டுக்கார் படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்படி அழகா தேய்ச்சி விடுவேன். தேய்ச்சிக்கிட்டு ஹலோ நான் தேய்ச்சிக்கிட்டேன் அங்கிட்டு போ அப்படி தேய்ச்சி விடுவேன். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தலைவலி வந்துச்சுன்னா உங்களுக்கு யாரு தேய்ச்சி விடுவா அப்படின்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்தது இல்லம்மா அப்படின்னாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாசமா நாங்க பாத்துக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லையே நடுவர் அவர்களே. அன்றைய காலகட்டத்தில் இருந்த பெண்களுடைய வாழ்க்கை முறை வேறாக இருந்தது. இன்றைக்கு காலம் மாற்றத்தினால எங்களை மதிக்கவில்லையே நடுவர் அவர்களே. ஆனால் ஆண்கள் என்றைக்குமே தியாகிகள் நடுவர் அவர்களே. தான் ஏறு ஓட்டினாலும் தன்னுடைய பிள்ளை ஏரோப்ளேன் ஓட்ட வேண்டும் என்று நினைப்பவன் தான் உண்மையான ஆண்மகன் நடுவர் அவர்களே. இன்னைக்கும் பாருங்க, கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, தன்னுடைய மனைவிக்கு 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருப்பான். பிள்ளைகளுக்கு மிடி சுடித்தார் எடுத்து கொடுத்துருப்பான். எடுத்து கொடுத்துட்டு எங்க ஆண்மகன் எதை எடுத்து கட்டிட்டு வாரான்? ஒரு வெள்ளை வேட்டி 100 ரூபாய்க்கு எடுத்து கட்டிட்டு வாரான் நடுவர் அவர்களே. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு கடன் பட்டாலும் வெளியில் தெரியாமல் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக இறுதிக்காலம் வரையிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறானே ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகனுக்கு மனைவி என்பவள் அவள் என்றைக்குமே ஆண்களை ஹீரோவாக பார்க்கவில்லை, நாங்கள் ஹீரோவாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சூப்பரான கைத்தட்டல் சிவராஜன் சாருக்கு கொடுத்துடலாம். ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது சினிமா வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் அவங்க பேசினதுல இருந்து நான் புரியுது. ஆண்கள் கரெக்ட்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சினிமா வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? சினிமாவில் ஒரு ஆணுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஆனா நிஜ வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒருத்தர் மட்டும் கைத்தட்டுறார், அங்க இருந்து ஒரு கைத்தட்டல் வருது, வரே வா சூப்பர் தலைவா. பாத்தீங்களா? அப்ப சினிமாவோட நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? மெதுவாக போய் வா ரோட்டில், மனைவி காத்திருப்பால் வீட்டில்னு நீங்க வசனங்கள் சாலையில வச்சிருப்பீங்க. ஆனா அதே வசனத்தை ஒருத்தன் அடிச்சு மாத்திருக்கான் சமீபத்துல. மெதுவாக போய் வா ரோட்டில், அதே மனைவிதான் காத்திருப்பால் வீட்டில். பாத்தியா? சேரன் எந்த நாட்டை நோக்கி படம் எடுத்தார் அப்படின்னு கேட்டா, சேரன் படம்லாம் எடுக்கல, படையெல்லாம் எடுக்கல, படம் தான் எடுத்தான். புதுசு புதுசா இன்னைக்குள்ள பசங்க யோசிக்கிறாங்க. மனைவி கணவனை கண் கண்ட தெய்வமாக பார்த்தால் இது எந்த காலம்? தமிழாத்தியார் இது திருமணமான ஆரம்ப காலம் சார்னு எழுதியிருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் பூராவெல்லாம் எங்களுக்கு மரியாதை போச்சே அப்படின்னு அவங்க சொல்றாங்க.